அன்னை மொழியே அழகாத செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே, சிந்தாமணி சுடரே செங்கை செறிவளையே, தந்தவட மொழிக்கும் தாயாகி நின்றவளே, சிந்து மணற்பரப்பில் சிற்றில் விளையாடி முந்தைய குபதியர் மூத்த சுமேரியத்தார், செந்திருநாவில் சிரித்த இளங்கண்ணி சிந்தும் கலை வடிவே, சீர்த்த கடற்கோளில் நந்தா கதிரொளியே, நாடகத்து பண்ணியலே வந்த குடிமரபோர் வாழ்த்தி வணங்குவமே, வாழ்த்தி வணங்குவமே, வாழ்த்தி வணங்குவமே. 50,000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு தனித்துவமிக்க உலகின் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சமூகம் இன்றைக்கு சற்றேறக்குறைய 500 ஆண்டுகளாக தாழ்ந்து கிடப்பதன் காரணம் அறியாது தவித்து வந்த நேரத்திலே இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது திராவிடம்தான் என்பதை நமக்கு உறக்க சுட்டிக்காட்டிய பேரறிவாளர் நம்முடைய தமிழ் தேச இனத்தினுடைய பேரறிஞர் இணை ஞாயிறு ஐயா குணா அவர்களுடைய இந்த பாராட்டு விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைவரையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த பாராட்டு விழாவிற்கு தகுதியுடைய தலைவராக அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த தமிழ் தேசியர் ஐயா துரை மதிவாணன் அவர்களை வருக வருக என்று உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நோக்க உரையாற்ற வருகின்றுள்ள இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் தா மணி அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இங்கே நன்றி உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய பொன்வாசி அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். பெயர் சொல்லி ஒவ்வொருவரையும் அழைக்கக்கூடிய தகுதியுடைய இங்கே கூடியிருக்கக்கூடிய குழுமி இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களையும் ஒவ்வொருவரையும் தங்கள் பெயர் சொல்லி அழைத்ததாக கருதி இந்த வரவேற்புரை ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை பணிவோடு கேட்டு மிகச் சுருக்கமாக நான் வரவேற்புரை முடிக்க விரும்பி இத்துடன் சொல்லிக் கொள்கின்றேன். தலைமுறையாற்றுவதற்காக ஐயா துரை மதிவாணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இணை ஞாயிறு குணா ஐயா அவர்களே, பேராசிரியர் மணி அவர்களே, தமிழ் தேசிய பேரியக்க தோழர் ராஜா ரகுநாதன் அவர்களே, தமிழ் முகிரன் அவர்களே, நண்பர் ஜெயசீலன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கும் அனைத்து நண்பர்களே, உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி காலம் நடந்தாலும் இதில் சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய பேராசிரியர் கா மணி அவர்களுக்கும் மணியன் அவர்களுக்கும் நாம் புதுக்கோட்டை மக்கள் கடமைப்பட்டுள்ளோம்.
அந்த அளவுக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். நேற்று மார்ச் 13 திருநெல்வேலி எழுச்சி நாள், அதாவது சப்போர்ட்டியவன் வஉசி கைது செய்யப்பட்டவுடன் நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சிகளை வைத்து திருநெல்வேலி எழுச்சி நாள் நடத்தப்படுகிறது. நாம் இங்கு புதுக்கோட்டையில் ஐயா அவர்களுக்கு பாராட்டு நடத்துகிறோம். அவர்கள் நம்முடைய சென்னை துறைமுகத்தில் நம்முடைய எம்டன் மூன்று போட்டார்கள் அல்லவா, அதை போல கடந்த காலத்தில் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று முதல் வெடிகுண்டை வீசியவர் நம்முடைய ஐயா தான். அவருக்கு பின்னர் தான் அவர்களை பற்றியும் திறனாய்வு செய்யலாம், பேசலாம் என்ற ஒரு துணிச்சல் மற்றவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்களை பேசவே அனுப்புகின்ற காலம் வந்தது. இப்பொழுது நாராய் கிழிக்கிறார்கள். ஈவேராவை பற்றி, அண்ணாதுரை பற்றி, கருணாநிதியை பற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைவரும் பேசத் தொடங்கிவிட்டார்கள். அவருடைய முகத்திரை கிழித்து கொண்டு வருகிறது. தமிழ் தேசியம் மேலோங்கி வருகிறது. அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர்தான் தமிழ்நாட்டில் பல கேடுகள் நடந்தன என்பதற்கு நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், அவர்களுடைய மொழியை திரித்தார்கள். ஆனால் அப்பொழுதும் தமிழ் கட்டாயமாகத்தான் இருந்தது. இந்தியர்கள் வந்தார்கள், அப்பொழுது அவர்கள் இந்தியை திரித்தார்கள், அப்பொழுதும் தமிழ் கட்டாயமாகத்தான் இருந்தது. இவர்கள் 67 ஆட்சிக்கு வந்ததுடன் முதலாக மலேசியாவில் தமிழ் மாநாடு, உலக தமிழ் மாநாடு நடந்தது. இரண்டாவதாக உலக தமிழ் மாநாடு 68 அண்ணாதுரை முதலமைச்சராக இருக்கும்போது நடந்தது. அப்பொழுது இருந்த மொழி அறிஞர்களில் உச்சக்கட்ட தமிழறிஞர் பாவாணர் தான் உலக தமிழ் மாநாடு நடக்கிறது. உலக தெலுங்கு மாநாடல்ல, உலக கன்னட மாநாடல்ல, ஆங்கில மாநாடல்ல, உலக தமிழ் மாநாடு நடைபெறுகிறது. அந்த தமிழ் மாநாட்டிற்கு மொழி அறிஞர் பாவாணரை அழைக்காமல் அந்த மாநாடு, உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெறுகிறது. அந்த அளவுக்கு இழிவான செயல்களில் ஈடுபடுவதால் அவர்கள் என்பதை அவர்கள் காட்டிக் கொண்டார்கள். அடுத்தது ஆங்கில காலத்தில் இருந்த தமிழ் கட்டாயம் இந்தியர்கள் காலத்தில் இருந்த காங்கிரஸ்காரர்கள் காலத்தில் கூட தமிழ் கட்டாயமாக இருந்தது. ஆனால் இவர்கள் தமிழ் வாழ்க்கை என்ற மேடையில் பேசிக்கொண்டு நாங்கள் தான் தமிழை வளர்த்தோம் என்று பித்தலாட்டமாக பேசிக்கொண்டு ஈமொழி கொள்கை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த ஈமொழி சட்ட கொள்கையில் கட்டாயமாக ஆங்கிலத்தை ஆக்கிறார்கள் தவிர தமிழை கட்டாயமாக ஆக்கவில்லை. தமிழை விருப்பப்படும் போது தாய்மொழி என்று சொல்லி தமிழ் மொழி என்று கூறார்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயமாக படிக்காமல் அவர்களுடைய தாய்மொழியை இங்கே இருக்கிற தெலுங்கனும், இங்கே இருக்கிற மலையாளி, கன்னடம், சௌராஷ்டிரா யார் வேணால் அவர்களோட தாய்மொழியை படித்துவிட்டு தமிழை படிக்காமல் அவர்கள் குற்றப்படலாம், எந்த வித குற்றம் வரலாம். இப்படிப்பட்ட ஒரு இழிவான சூழ்நிலைக்கு வித்திட்டவர் அண்ணாதுரை என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் வாய்ச்சல் வீரர்கள். நம்முடைய ராஜா ரகுநாதன் ஒரு கட்டுரை இருக்கிறார். வாயிலே வெறும் வெறுங்கையில் புறப்படாது, வாயாலே உட்படும். அப்படி அவர்கள் வெறுங்கையில் புறப்படுகிறவர்கள். அவர்கள் பொய் பேசுவதில் வல்லவர்கள். அவர்கள் வாக்குறுதி கொடுப்பவர்களாம் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வாக்கு தட்டுவதற்காக கொடுப்பார்களே தவிர அவர்கள் மரணத்தை நன்றாக செய்வது நடக்காது, நடக்க முடியாத செயல்வது தெரிந்தவர்கள் மக்களை ஏமாற்றி வாக்கு தட்டுவதற்காக அவர்கள் 67 தேர்தல் பரப்புரையில் 3 கோடி அரிசி லட்சியம், 1 கோடி அரிசி நிச்சயம் என்று சொன்னார்கள். அதை போட்டார்களா? போடவில்லை. ஆக அவருடைய ஆட்சியில் தான் தமிழ் வீழ்ந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் எந்த மாநிலத்திலும் தமிழ் தாய்மொழியை படிக்காமல் பட்டப்பட முடியாது. அந்த இழிவான சூழ்நிலைக்கு வைக்கின்றது இந்த திராவிடம் தான். திராவிடம் உற்ற தீயினை தீக்கிது என்று பாவலர் தமிழ் மொழி பாடல் எழுதியிருக்கிறார். திராவிட உற்ற
தீயினை தீத்திரு தூக்கு கையுடை தொட்டி இழுத்தாலும் ஒளிபடா காட்சி ஒளிபட செய்வாய் என்று அந்த பாடல்களே வருகிறது. ஆக அவர் பொதுவுடைமை கவிஞர். இந்த காலத்து பொதுவுடைமை கவிஞர்ல சிங்கார வேல காலத்து பொதுவுடைமை கவிஞர். அதனால் அவர் திராவிட என்ற தீமையை தீர்த்திடு என்று எழுதினார். இப்பொழுது உள்ளவர்கள் அவர்கள் கோடிக்கணக்கில் படம் வாங்கி கொண்டு தொகுதிகளை பெறுவதற்கு அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது உள்ள முதல்வர்கள். எனவே நாம் இந்த திராவிடத்தை நமக்கு தமிழர்களுக்கு இந்தியமும் பகவை, திராவிடமும் பகவை. கால் விளக்கு மேல் விளக்கு கயற்றா பெரு விளக்கு என்பார்கள். கால் விளக்காய் திராவிடமும் மேல் விளக்காய் இந்தியமும் நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு விளக்குகளை உடைத்து தமிழ் தேசிய பேரோங்கி வர வேண்டும். ஐயா குணா அவர்களை போன்று நீங்கள் தமிழ் தேசிய திராவிடத்தால் வெல்வோம் என்று ஒரு நூல், தமிழியத்தால் வெல்வோம் என்ற ஒரு நூல். ஆக அவருடைய தவறுகளின் தொன்மை அந்த அரிய நூல்கள் அனைத்தையும் படிக்க வேண்டும். இந்த நூல்களை எல்லாரும் படித்து தெரிந்து கொள்ள முடியாது. இந்த மன்றங்கள், இலக்கிய மன்றங்கள் வைத்து நடத்துபவர்கள் மாதம் ஒரு முறையாவது அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது வகுப்புகள் நடத்தி, குறைந்தபட்ச தமிழ் இளைஞர்களுக்கு பாடம் நடத்தி, ஐயா குணாயா எழுதிய நூல்களை வகுப்பு நடத்த வேண்டும். வகுப்பு நடத்தி புரிய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் தடைத்தோம். தமிழர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை வெற்றி வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏன் பாராட்டுகிறோம் என்கின்ற செய்தியினையும் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடப்பதற்கான நோக்கத்தையும் கூறுவதற்காக, நோக்க உரையாற்றுவதற்காக மேனாள் கல்லூரி முதல்வர் மதிப்பிற்குரிய தமிழ் தேசியர் ஐயா மணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எனது அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய தமிழ் தேசிய புதுக்கோட்டை தமிழ் தேசிய ஆசானாக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற புலவர் மதிவாணன் ஐயா அவர்களே, எங்களுடைய நெடுநாள் கனவு தமிழ் இனத்தினுடைய ஒப்பு உயர்வற்ற ஆய்வு பேரறிஞர் இன ஞாயிறு குணா அவர்களை புதுகை மண்ணுக்கு அழைத்து வந்து பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். காரணம், புதுகை மக்கள் தங்களுடைய பிறவி பயனை எய்த வேண்டும் என்பதற்காக மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த குறைபாடு நமக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அதற்கான காரணத்தை நான் பிறகு சொல்லுகிறேன். அந்த நிலையிலே ஐயா அவர்களையும் வணங்கி, இந்த விழாவிற்காக இந்த நாள் குறித்து வந்த நம்முடைய மணிகண்டன் அவர்களையும் வணங்கி, இந்த விழா ஏற்பாடுகளை தலை முதல் கால் வரை எல்லாவற்றையும் ஈடு இணையில்லாமல் செய்து முடிக்கின்ற நம்முடைய பொன்வாசிநாதன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர், மாவட்ட தலைவர் அவர்களையும், இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற ஜெயசீலன் அவர்கள், வெற்றி செல்வன் ஜெயசீலன் அவர்களையும், நம்முடைய கதிர் நிலவன் அவர்களையும், அன்பிற்கினிய நம்முடைய நண்பர் ராசா ரகுநாதன் அவர்களின் தமிழ் தேசிய பேரியக்க ராசா ரகுநாதன் அவர்களையும், அன்பிற்கினிய இயேசு ராசா மொழிய இனஞாயிறு அவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் அவர்களையும் வணங்கி என்னுடைய நோக்க உரையை ஆற்றலாம் என்று நினைக்கின்றேன். இந்த அழைப்பிதழிலேயே மாவீரன் சுபா முத்துக்குமார் படத்திறப்பு இனஞாயிறு என்று எழுதி பார்த்திருப்பீர்கள். மாவீரன் என்ற சொல்லுக்கு 100 விழுக்காடு பொருத்தமானவர் நம்முடைய சுபா முத்துக்குமார். காரணம் என்ன என்று சொன்னால், அவர் வெறும் வாய்ப்பேச்சு வீரர் அல்ல, வாய்ச்சொல் வீரர் அல்ல. அவர் 100க்கு 100 செயல் மறவராக தன்னுடைய வாழ்நாளை கடத்தியவர். இன்னும் சொல்ல போனால் அவருடைய வரலாறுகளை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பெரும்பாலும் இங்கு வந்திருக்கின்றவர்களெல்லாம் தெரியும். ஈழத்திலே விடுதலை புலிகளுடைய இயக்கத்திலே நின்று களமாடிய தமிழ்நாட்டினுடைய மிக குறிப்பிடத்தக்க ஒருவர் அவர் தான். வேற யாரும் இல்லை. நம்மளாம் விடுதலை புலிகளை பற்றி பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் அந்த இயக்கத்திலே சேர்ந்து களமாடுதல் என்பது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. சரி,
அதன் பிறகு இங்கு தமிழகத்துக்கு வந்த பிறகு அவர் செய்த செயல் என்று சொன்னால், ஈழத்திலே அவ்வளவு இன உணர்வு கொண்டு அங்கே உள்ள இளைஞர்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் களமாடுகின்றார்கள். நம்முடைய தமிழகத்து இளைஞர்களையும் பெண்களையும் அதுபோல ஆக்க வேண்டும் என்ற உள்நோக்கம், அவருடைய உள்நோக்கம் அதுதான். அந்த உள்நோக்கத்தோடு படாத பாடுபட்டார். யார் யாரையோ போய் அணுகினார். இந்த நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அவர் அணுகினார். அவருக்கு வாய்ப்பு கிட்டவே இல்லை. நம்முடைய சீமான் அவர்கள் தான் அவருக்கு கிடைத்தார். அவரை மையமாக கொண்டு நாம் தமிழர் என்ற ஒரு பேர் இயக்கத்தை கட்டினார். அது சாதாரண செயல் அல்ல. நாம் தமிழர் என்ற ஒரு இயக்கத்தை கட்டி எல்லோரும் தமிழ்நாட்டில் உள்ள, என்னிடம் அடிக்கடி பேச, கடைசி காலங்கள் தான் எனக்கு தொடர்பில் இருந்தார் அவர். அப்படிப்பட்ட அந்த மாவீரன், களமாடியவர், தமிழ் தேசியத்துக்காகவே ஒரு இயக்கத்தை, கட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கிவிட்டு சென்ற அந்த மாவீரன் அவர்களுடைய படத்தை நம்முடைய பேரறிஞர் குணா அவர்கள் திறந்து வைப்பது இந்த விழாவினுடைய முதன்மையான நோக்கம். காரணம் என்ன என்று சொன்னால், திராவிடம் எங்கெங்கு சந்து கொண்டு இன்று இடுக்கு கிடைக்கின்றது என்று அலைந்து கொண்டு இருக்கிறது. தமிழ் தேசியர், தமிழ் தேசிய இயக்கம் கட்டிய மாவீரன் முத்துக்குமார் அவர்களை திராவிட இயக்கத்தோடு இணைப்பதற்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. அவருக்கான பாராட்டு விழா, அவருக்கான சிறப்பு விழாக்களை எல்லாம் அவர்கள் ஓடோடி வந்து இங்க இட்டு நிரப்புகின்றார்களாம். எங்க போய் சொல்ல, யாரு? திராவிட இயக்கத்திற்கு கூலிகளாக, வாய்ப்பேச்சு கூலிகளாக, கைக்கூலிகளாக இருக்கின்றவர்கள் எல்லாம் இங்கே வந்து முத்துக்குமாருக்கு பாராட்டு விழா நடத்துகின்றார்களா? நம்மால் ஏற்க முடியுமா? நம்மால் ஏற்க முடியுமா என்று கேட்கின்றேன். முடியாது. எனவே இந்த விழாவினுடைய முக்கியமான முதன்மையான நோக்கம், மாவீரன் சுபா முத்துக்குமார் அவர்களுக்கு அவர்களுடைய திருவுருவப்படத்தை திறந்து, அவன் தமிழ் தேசிய பெரு வீரன், தமிழ் தேசியத்திற்காகவே தன்னுடைய இறுதி மூச்சு வரை களமாடிய ஒரு மாவீரன், அந்த வீரனுடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே இந்த விழா அமைய வேண்டும் என்று மணிகண்டன் திட்டமிட்டார்கள். நானும் அதுக்கு உடன்பட்டேன். இரண்டாவதாக, நீண்ட நெடு நாட்களாக, ஒரு 10-15 ஆண்டுகளாக என்னுடைய நெஞ்சத்திலே இருந்த எண்ணம், பேரறிஞர் குணா அவர்களை அழைத்து வந்து புதுக்கோட்டையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை நடத்தி, அவருக்கு சிறப்பு அல்ல, நமக்கு நாமே ஒரு சிறப்பை செய்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்ந்தோம், இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தோம் என்பதற்கான சிறப்பை நாமே செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீண்ட நாள் எண்ணம். நான் அவர்கள் பெங்களூர்ல கூட போய் சென்று சந்தித்தேன். ஆனால் அந்த சூழல் எனக்கு சரியாக அமையவில்லை. ஆனால் இடைவிடாமல் மணிகண்டன் அவர்கள் அவரை ஓயாது தொல்லை செய்து இந்த நாளை குறித்து வந்திருக்கின்றார்கள். இது எனக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியான, நிறைவான ஒரு நாளாக இருக்கின்றது. நம்முடைய தலைமை தாங்குகின்ற நம்முடைய பெரும்புலவர் திவானன் ஐயா இருக்கின்றார்களே தவிர இன்றைக்கு தான் சந்திக்கின்றார் அவர்களை. ஆனால் எப்பொழுதும் அவருடைய நினைவிலே நீங்காமல் இருக்கின்றவர்கள் அறிஞர் குணா அவர்கள் தான். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டில் தமிழ் அறிஞர்கள்ல, தமிழ் ஆய்வாளர்கள்ல, வரலாற்று ஆய்வாளர்கள்ல இவர் போலும் நம்முடைய இனத்திற்கும் மொழிக்குமான நூல்களை எழுதியவர்கள், ஆராய்ச்சியவர்கள் யாரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், நான் வரும்போது கூட மகிழ்ந்திலே பேசிக் கொண்டிருந்த கதிர் நிலவன் ராசாரவனா இருந்தார். பெரும்பாலும் வாசிக்கப்படவே இல்லை. பெரும்பாலும் இந்த நூல்கள் வந்து பேச்சுக்கு, உரையாடலுக்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. எந்த அரங்கத்திலும் இந்த நூல்கள் எல்லாம் அவை விவாதிக்கப்படவில்லை அல்லது அறிஞர்களால் பேசப்படவில்லை என்ற இயக்கம் என்னுள்ளே இருந்தது. என்னுள்ளே இருந்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அறிஞர் குணா தவறாமல் எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று ஞாயிறு ஒரு முறை அவரை இந்த தமிழகம் முழுவதும் கொண்டு செலுத்திய ஒரு மாபெரும் தொண்டர் யார் என்று சொன்னால், நம்முடைய தமிழர் களம் அரிமாவளவன் அவர்கள். நான் மறக்கக்கூடாது, இந்த நேரத்தில் அவரை நினைவூட்ட வேண்டும். அவர்கள் அரிமாவளவன் அவர்கள் அறிஞர் குணா அவர்களை இந்த தமிழகம் பட்டி தொட்டி எங்கும் எட்டு சென்று மிகப்பெரிய பொருட்செலவே உழைப்பு எடுத்து அவர்கள் எல்லாம் கொண்டு சென்றார்கள். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு செய்தி. அந்த விழாவிலே, புதுச்சேரியிலே நடந்த ஒரு விழாவிலே அறிஞர் குணா அவர்கள் தங்களுடைய நினைவிலே வைத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அவர்கள் சொன்னார்கள், நான் இவ்வளவு நூல்கள் எழுதியிருக்கின்றேன், அதனால்தான் நூல் மணிகண்டன் சொன்ன இந்த நூல்கள் எல்லாம் போடுங்க அழைப்புதல்ல, நம்முடைய தமிழர்களுக்கு தெரியட்டும். ஒரு பேரறிஞர் இவ்வளவு சாதாரண நூல்கள் இல்லைங்க, மணிமேகலை பிரசுர நூல்கள் மாதிரி இல்லை.
இதெல்லாம் ஆய்வு நூல்கள். ஒரு நூலை ஒரு 10 பக்கமாவது ஒரு நாளைக்கு படித்து முடித்து விட முடியாது. ஒரு 2 பக்கம் 3 பக்கம் படிக்கலாம். அது பற்றிய ஆழ்ந்த சிந்தனையில் அமைந்து மீண்டும் அடுத்த 2 பக்கத்துக்கு அப்புறம் தான் போக முடியும். அப்படிப்பட்ட ஆழ்ந்த ஆய்வு இயல், வரலாற்று இயல் என்று அவர்கள் சொல்வார்கள். வரலாறு வேறு, வரலாற்று இயல் வேறு. ஐயா அவர்கள் சொல்வார்கள், வரலாறு என்பது ஒரு கதை சொல்வது போல, வரலாற்று இயல் என்பது அறிவியல் பூர்வமானது. ஐயா அவர்களுடைய நூல்களை அப்படியெல்லாம் இவ்வளவு நூல்களை எழுதியவர்களை அவர் சொன்னார்கள். புதுச்சேரியில் நடந்த விழாவிலே தமிழ்நாட்டில் என்னை ஒரு எழுத்தாளன் என்று கூட யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு கண்ணீர் வடி. அந்த நேரத்தில் அந்த விழாவில் நான் முன்னரங்கத்தில் இருந்த முன் வரிசையில் உட்கார்ந்திருந்தேன். இவ்வளவு நூல்கள் எழுதியிருக்கின்றேன், ஆய்வுகள் செய்திருக்கின்றேன். தமிழ்நாட்டில், தமிழகத்தில் என்னை ஒரு சாதாரண எழுத்தாளனாக கூட ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவருடைய நெஞ்சம் கூறுகின்றது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் மனசு அவருடைய ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அவர் சொன்னார், ஆழ குழி தோண்டி, நினைவிருக்கின்றார் ஐயா, ஆழ குழி தோண்டி என்னை அதில் போட்டு ஆளுக்கு ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி போட்டு புதைத்தார்கள். புதுச்சேரியில அரிமாவளம் நடந்த நிகழ்ச்சியில ஐயா அவர்கள் சொன்னது, அந்த விழாவிலே நம்முடைய தனித்தமிழ் இயக்க அறிஞர் சொல்லாய்வறிஞர் அருளியார் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், எல்லோரும் கைப்பிடி மண்ணை அள்ளி போட்டு மூடினார்கள். அதுல தனித்தமிழ் இயக்கத்தாரும் தங்கள் பங்குக்கு ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி அதுல போட்டார்கள். எவ்வளவு அவருடைய உள்ளம், அவருடைய நெஞ்சம் எவ்வளவு புண்பட்டு இருக்கும் நம்முடைய நிலை குறித்து, தமிழருடைய நிலை குறித்து. அதனால்தான் இந்த விழாவை நாங்கள் எடுக்கிறோம். அல்ல ஐயா, உங்களுடைய நூல் என்பது திருவள்ளுவருடைய திருக்குறள் போல 2000-3000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தமிழர்களுக்கு உரைக்கும். திருவள்ளுவருடைய திருக்குறளை போல ஒரு 200 அல்லது 2000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இதனுடைய உட்பொருள் விளங்கும். அந்த அளவுக்கு தமிழர்களுடைய அறிவு குறைவு என்பது அப்படிதான் இருக்கின்றது. ராசாராமன் சொன்னாரு, எல்லாரும் படித்து விட முடியாதியா ஐயா நூல்களை, நீங்க படிக்கல, வாசிக்கல, விவாதங்கள் இல்லை என்று வருத்தப்படுகின்றீர்களே. உண்மையிலே அது போன்ற எல்லாம் நிலையில யாருமே இல்லை. ஒரு நூலை எடுத்தால் கூட வாசிப்பதற்கு அவ்வளவு எளிதில முடியாது என்று சொன்னார்கள். உண்மையிலே அதுதான் காரணமாக இருக்கின்றது. இத்தனை பெரிய நூல்களை, பெரிய பெரிய ஆய்வு அறிஞர்கள் எழுத முடியாத நூல்களை தனி ஒரு பல்கலைக்கழகம் நினைத்தாலும் கூட செய்ய முடியாத ஒரு செயலை செய்த பெருமகனார் நம்முடைய கண்ணெதிரே இருக்கின்றார்கள். அவர்களுடைய காலத்திலே நாம் வாழ்கின்றோம் என்பது பெருமை. அதை விட என்ன என்று சொன்னால், அவரை நாம் கண்கூடாக, திருவள்ளுவரை நாம் பார்த்தோமா இல்லை, அவருடைய நூலை தானே படிக்கிறோம். இன்னைக்கு அறிஞர் குணா அவர்களை நாம் நேரடியாக பார்க்கிறோம், உரையாடுகிறோம், முடிஞ்சால் புகைப்படமும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்முடைய புதுகை மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். ஏனென்று சொன்னால், வெறும் எழுத்து மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆய்வு, எழுத்து, அதனால் கிடைக்கின்ற புகழ், அது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை என்பது கடுமையான போராட்டங்களுக்கு இடையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. விசா சட்டத்திலே 14 மாதங்கள் அவர் சிறையிலே இருந்திருக்கிறார். ஏதோ தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. 14 மாதங்கள் மிசாவிலே சிறைப்பட்டிருக்கின்றார். தடாவில 1996 மிசா, அப்புறம் தடா, அப்புறம் வீரப்பனுடைய வழக்கு. வீரப்பனுடைய வழக்கில 2002 தலை போட்டு இருக்கிறார். தேவையே இல்லாத இந்த வயசுல பாருங்க. 2003 வெடிகுண்டு வழக்கு, வெடிகுண்டு வழக்கிலே தலைப்பட்டு அவர் இருந்திருக்கின்றார்கள். 3.5 ஆண்டுகள், 1 ஆண்டு 2 அல்ல, 3.5 ஆண்டுகள் வெடிகுண்டு வழக்கிலே. ஏனென்றால் அரசுகள் எல்லாம் இவர்களை எல்லாம் வெளியே விடக்கூடாது, என்ன வழக்கு போட்டு உள்ளே தள்ள வேண்டும் என்று நினைத்து அவர்கள் எல்லாம் திட்டமிட்டு 3.5 ஆண்டுகள் உள்ளே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் கடைசியில எல்லா வழக்கும் முடிஞ்சது, நிம்மதியா வீட்டில் இருக்கோம்னா திரும்ப மேல்முறையீடு என்று ஒன்று வந்தது. அவர்கள் மீண்டும் உங்களை சிறையிலே தள்ள வேண்டும் என்பதற்காக. என்னுடைய அருமை நண்பர் சாம்சன் அவர்கள் இப்போது வரவில்லை, என்னோட தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் மீண்டும் ஐயா அவர்களை தலைப்படுத்துவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். நாம் எப்படியாவது அவர்களை வெளியில கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனே என்று சொன்ன இதெல்லாம் எதற்காக சொல்லுகின்றேன்னா, அவர் சாதாரண ஒரு குளிர் அறையிலே உட்கார்ந்து கொண்டு எழுதுகின்ற எழுத்தாளர் மட்டுமல்ல, கடுமையான போராளியும் கூட சிறைப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கொடும் சிறை இருந்திருக்கின்றார்கள். என்னென்ன மிசா போடா, இதை விடவா கொடுமையானவங்க இப்படிப்பட்ட சிறையில இருந்த ஒரு பெருமகனார் அவர்களை
நாம் வாழுங்காலத்திலே பாராட்ட வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை எடுக்கின்றோம். எனக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற ஒரு நூலை சொன்னார்கள். யாரு? நம்முடைய மணிகண்டன் சொன்னாங்களா? இந்த நூல் இது சாதாரண நூலாது, நம்முடைய வரலாற்றையே புரட்டி போடுகின்ற அளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு நூல் அது. திராவிடத்தால் வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய மக்கள்லாம் நாம தனிப்பட்டு விடும், நாமும் சேர்ந்து நம்மையும் சேர்த்துதான் நாம் எல்லோருமே சேர்ந்து எப்படி இருந்தோம் என்று சொன்னால் பாரதியார் சொல்றதுதான் ஞாபகம் வருது. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொள்வாரடி ஊமை சனங்கள் அடி, இப்படிதான் இருந்தோம். மகாகவி பாரதியார் சொல்றாரு. அதை விட கொடுமை என்னன்னு தெரியுங்களா? எல்லாரும் கேட்கணும். கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணம் இவை என்னும் அறிவும் இல்லார். இப்ப நாம இவ்வளவு இன்னல்களையும் துயரங்களையும் இழிவுகளையும் சுமந்திருக்கின்றோம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் இருக்கின்றவர்கள் வாழ்கின்றவர்கள் தான் நம்முடைய நாடு. இது உடனே சொல்லுவாங்க, உடனே பாரதியாரை குறிச்சிட்டான், பாரதியார் இவன் ஒரு சங்கி, இவன் ஒரு பார்ப்பனிய அடிபருடி அப்படி எல்லாம் சொல்லுவாரு. போடா, இந்த மேடை கருதி விட்டுடுறேன். அதாவது சங்கி இங்கி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. யார் எதை சொன்னாலும் நமக்கு ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். ஐயா குணா அவர்கள் கூட பெரும்புலவர் பாரதியாருடைய வரிகளை எல்லாம் எடுத்தாண்டு இருக்கிறார். அது ஒன்றும் தவறு கிடையாது. நமக்கு நம்முடைய இன ஓர்மைக்கும் மேம்பாட்டிற்காக எந்த வரிகள் நமக்கு தொடர்புடையதாக இருக்கின்றதோ ஏற்றுக்கொள்ளலாம். அதுல ஒரு வார்த்தை சொல்லுவாரு, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். நான் இந்திய சுதந்திரத்தை பத்தி நினைக்கவே இல்லை, அது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. நம்முடைய சுதந்திரம் என்பது தமிழ்நாடு தொடர்புடையது. என்று தனியும் எங்களுடைய அடிமையின் மோகம் என்று சொல்வார். அடிமையின் மோகம். அந்த அடிமையின் மோகம் என்ற சொற்றொடர் எங்க இருந்தா எடுத்தார தெரியல. நாம எல்லாம் அடிமையாக இருப்பது அவ்வளவு சுகம், அவ்வளவு ஒரு பாதுகாப்பு, அவ்வளவு ஒரு நிம்மதி. இந்த நிம்மதியும் சுகமும் தான் நம்மை வீழ்த்தி கொண்டிருக்கின்றது என்று பாரதியார் சொல்ற. என்று படியும் அடிமையின் மோகம் என்று சொல்லி, இது என்ன சொன்னா, இது எல்லாத்த விட ரொம்ப கொடுமையானது எது தெரியுங்களா? நாம் இன்னும் அடிமையாக இருக்கிறோம் என்ற உணர்வே அறிந்துணர்வே இல்லாமல் இருக்கின்ற ஒரு கீழ்த்தரமானதுதான். நாம் இன்னும் அடிமைதான், நம்மை ஆள்பவன் வேறு இனத்தவன், நாம இன்னும் அவனுக்கு அடிமையாகத்தான் இருக்கின்றோம் என்ற உணர்வே இல்லாமல் இருப்பதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி அல்லவா? அந்த ஒரு முக்கியமான இடத்திலே தான் நம்முடைய அறிஞர் குணா அவர்கள் நம்மளுக்கு விழிப்புணர்வு ஊட்டினார்கள். ஏய், நீ எல்லாம் ஆண்டாண்டு காலமாக அடிமையாக இருந்தவன் தாண்டா, வடுகத்துக்கும் திராவிடம் என்ற பொய் இந்த அரசியல் தொடருக்குமாக நீ அடிமையாக இருக்கின்றாய் என்ற அந்த தொடர் இருக்கின்றதே, அது சாதாரண செய்தி அல்ல, எளிய செய்தி அல்ல. எனவே நீ அடிமை, உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றவன் அயல் இனத்தான் என்றெல்லாம் நமக்கெல்லாம் செய்தியை சொல்லி நம்மை உசுப்பி விட்ட ஒரு பேரறிஞனுக்கு இல்லை என்று சொன்னால் இவ்வளவு எழுச்சியோடு தமிழ் தேசியம் இன்றைக்கு வந்திருக்காது. எனவே உலகு அனைத்தும் நிகழ்ச்சி சொல்ல நம்முடைய பான்மையெல்லாம் கெட்டு நாம் எல்லாம் இப்படி கிடப்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், நாம் அடிமை என்று உணர்கின்ற அறிவு கூட நமக்கு இல்லாமல் இருப்பதுதான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? நாம் அடிமைன்னு சொன்னா யாராவது கேட்பானா? நான் எங்க யாருக்கு அடிமை? நான் என்னுடைய சாதி தலைவனோட தாண்டா இருக்கேன், நான் என்னுடைய இதனோட தாண்டா இருக்கேன் அப்படின்பா. நீ அடிமை, உன்னை ஏய்த்து கொள்ளையிடுகின்றவன் எல்லாம் இங்கே அரசு வச்சு கொண்டிருக்கின்றான் என்று சொல்வார்கள். இதை எப்படி நாம சொல்வது என்ற பாரதியை சொன்னால் நாம என்ன சொல்லுவோம்? அவன் என்ன சொல்லுவான்? அவன் பார்ப்பான் ஆரியன், அவனையும் நாம ஆரியனையும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை, திராவிடனையும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. நாம எது உண்மையோ அதான் உண்மை. இந்த ஆரிய பூச்சாண்டியும் வேண்டாம், திராவிட பூச்சாண்டியும் நமக்கு வேண்டாம். ஏன்னா ரெண்டு பூச்சாண்டிகளும் நம்மை நமக்கு வேண்டியதெல்லாம் தமிழர்கள் என்ற நிலைதான். எனவே இறுதியாக ஒன்றை செய்து நேர்கின்றேன். அவர் ஐயா அவர்களுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அவருடைய கருதுகோள் என்ன என்று சொன்னால், வள்ளலார் சொல்வார் இல்லையா, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். இதை நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னாரு. அவர் எழுதுவாரு, இங்க என்ன ஐயா சுத்தம் என்பதற்கு என்ன பொருள் என்று எழுதுவார். சமரசம் என்று சொன்னால் எல்லாரும் ஒரு நிறை, எல்லாரும் யாருக்கும் வேறுபாடு இல்லை என்று பொருள். சுத்தம் என்பதற்கு என்ன என்று சொன்னால், சுத்தம் என்பதற்கு என்ன என்று சொன்னால்,
எந்த விதமான மாசும் அழுக்கும் ஒட்டாத, அதாவது என்ன, மதம், சாதி, சமயம், இந்த மாதிரியான எந்த விதமான அழுக்குகளும் ஒட்டாமல் இருப்பதற்கு பேர் தான் சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பேர். நம்முடைய தமிழ் தேசியத்தையும் அப்படி சொல்ல வேண்டும்னு நினைக்கிறேன். சுத்த தமிழ் தேசியம். சுத்த தமிழ் தேசியம் என்று சொன்னால் திராவிட கலப்பில்லாத தமிழ் தேசியம். திராவிட கலப்பில்லாத தமிழ் தேசியம். ஏன் அதுக்கு சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நிறைய தமிழ் தேசிய அறிவு சீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் திராவிடத்திலிருந்து தான் தமிழ் தேசியம் கிளைத்தெழுந்தது. ஈவேரா என்ற சங்கிலி தொடரில் இருந்துதான் நம்முடைய தமிழ் தேசியம் வருகின்றது. இந்த திராவிடத்தையும் ஈவேராயையும் விட்டுவிட்டால் தமிழ் தேசியம் என்பது இங்கு வாய்ப்பே கிடையாது என்றெல்லாம் சொல்லுகின்றவர்கள் இருக்கின்றார். நான் சொல்கின்றேன், சுத்த சன்மார்க்கம் போல திராவிட கலப்பு அறவே இல்லாமல் இருக்கின்ற தேசியம் தான் தமிழ் தேசியம். அதை நாம் தெளிவாக உணர வேண்டும். எனவே திராவிடத்தினுடைய மீட்சியே தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை முதலிலே விதைத்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய குணா அவர்கள். தொடக்கத்திலே நம்முடைய தமிழ் தேசியர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள், பற்று வேண்டியதுதான், இனப்பற்று, மொழிப்பற்று எல்லாம் வேண்டியதுதான், ஆனால் வெறி கூடாது. யாரு? வெறி கூடாது என்று சொல்வார்கள். நான் ஐயா அவர்களுக்கெல்லாம் பாராட்டு விழா நடத்த வேண்டும் அப்படி இப்படின்னு சொன்னப்பெல்லாம் என்னை மடைமாற்றி அவர்கள் எப்படின்னா, ஒரு இன வெறியர், கசப்புணர்ச்சி எல்லாம் வேண்டியதில்லை. என்னங்க கசப்புணர்ச்சின்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. எதிரியும் நம்மை வீழ்த்த வருகின்றான், அறிவாலே தூக்கி கொண்டு வருகின்றான், அவனிடம் போய் இனிப்பு கொடுத்து இனிப்பாகவா பழக முடியும்? அந்த நேரம் அவனை எதிரியாகத்தான் நினைக்க வேண்டுமே தவிர நாம் அவனை உடன்பட்டவனாக நினைக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அதான் சொல்லுகின்றார், இனவெறி என்பதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்முடைய இனப்பற்று தான் மாற்றானுக்கு எப்படி தெரிகிறது? இனவெறி போல தெரிகிறது. இப்பொழுது நிறைய பேர் சொல்லுகின்றார்கள் இனவெறி கொள் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் அல்லவா? அதெல்லாம் நம்முடைய ஞாயிறு, இன ஞாயிறு என்று சொல்வதற்கு எல்லாருக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய மொழிக்கு ஞாயிறு போன்று எல்லாவற்றையும் விளக்கி சொன்ன பாவாணரை போல இனத்தினுடைய விடியலுக்கான ஞாயிறு நம்முடைய இன ஞாயிறு. அந்த இன ஞாயிறு அவர்களுக்கு பாராட்டு நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் நடத்துகின்றோம். ஒவ்வொரு நூல்களை பற்றியும் இரும்பு காலம் என்பது இப்போது பேசப்படுகிறது. வாய்ப்பு வெளிப்படையாக எல்லாரும் தெரிந்த பிறகு சட்டமன்றத்திலே நம்முடைய முதல்வர் அறிக்கின்றார், இரும்பு இங்கேதான் உருவாச்சுது, தமிழர் வரலாறு இங்கிருந்து தான் தொடங்க வேண்டும் என்று. இதை ஐயா அவர்கள் 2016 அவருடைய தமிழரின் தொன்மை என்கிற நூலிலேயே இரும்பினுடைய பயன்பாடு, தமிழர்கள் எவ்வாறு இரும்பை பயன்படுத்தி எவ்வாறெல்லாம் அந்த அறிவியல் முறைப்படி எல்லாம் செய்தார்கள் என்பதை அவர் மிக சிறப்பாக சொன்னார்கள். குமரி கண்டம் இது ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ பெரிய நூல் நமக்கு இனத்திற்கு எவ்வளவு கேடு விளைவிக்குமோ அதையெல்லாம் அரசு தன்னுடைய சொந்த செலவில் பல கோடி ரூபாய்களை செலவு செய்து அந்த நூலை வெளியிடுகிறது. எந்த நூலை? பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் எழுதிய அந்த சிந்து வெளி பண்பாடு பற்றிய ஒரு நூல், மிக மோசமான ஒரு நூல். அந்த நூலிலே தமிழர்கள் எல்லாம் வடக்கிருந்து வந்து குடியேறியவர்கள் என்று நிலைநாட்ட முயற்சி செய்கிறார் ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன். அந்த நூலுக்கு தமிழக அரசு பெரும் கோடிக்கணக்கில் பொருள் செலவு அந்த நூல்களை எல்லாம் அரசுடைமை ஆக்கி வெளியிடுகின்றது. அவர்கள் தன்னுடைய தமிழரின் தொன்மை என்பதில் குமரி பெருங்கடலில் உள்ள கண்டத்திரல்கள் பற்றி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். பூம்புகார் கட்டுமானத்தை பற்றியெல்லாம் தமிழருடைய தொன்மை நூல்கள் தொன்மையில எழுதியிருக்கின்றார்கள். இன்னும் பல நூல்களில் அவர் தமிழருடைய தொன்மை, தமிழருடைய பண்பாடு என்பதெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். தமிழ் இலக்கியங்கள்ல, குறிப்பாக சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்கள்ல வருகின்ற தொடர்கள் எல்லாம் வரலாற்று சான்றுகளாக இருக்கின்றன. அதுல எந்த விதமான பிழையும் இல்லை என்று பகிர்வியாற்றுடன் பன்மலை எடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ளை என்றெல்லாம் தொடர்களை எல்லாம் சொல்லி அவையெல்லாம் இது எதிலாவது தமிழரின் தொன்மை என்ற நூல்களில் வருகின்றது. இவ்வாறு வள்ளுவத்தின் வீழ்ச்சி ரொம்ப சிறப்பான நூல். அது நம்முடைய நெடுஞ்செழியன் அவர்கள், பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் எழுதிய ஆசிவகம் நூல் பற்றி அறிந்திருப்பீர்கள். ஐயா அவர்கள் 1996 அந்த காலகட்டங்களில் தான் ஐயா அவர்களுடைய இன மீட்புக்கான நூல்கள் எல்லாம் நிறைய வந்தன. 96 வள்ளுவத்தின் வீழ்ச்சி. வள்ளுவத்தின் வீழ்ச்சி என்பது நம்முடைய மெய்யியலினுடைய வீழ்ச்சி, நம்முடைய வரலாற்றினுடைய வீழ்ச்சி என்பதை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள்.
அதெல்லாம் சான்றுகளோடு, தொல்காப்பிய சான்றுகளோடு எழுதியிருக்கின்றார்கள். இந்த நூல்கள் எல்லாம் நம்முடைய இன மீட்சிக்கான நூல்கள் என்பதை கருத்தில் கொண்டு ஐயா அவர்களை பாராட்ட வேண்டும். ஐயா அவர்கள் வாழும் காலத்திலேயே நாம் பாராட்டினோம் என்ற ஒரு நிறைவும் பெருமையும் நமக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா அவர்களை வருத்தி, நல்லா சொல்ல வேண்டும், ஐயா அவர்களை வருத்தி இங்கே அழைத்திருக்கின்றோம். ஐயா அவர்கள் நம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே வந்திருக்கின்றார்கள். நான் முன்பு சொன்னது போல மாவீரன் முத்துக்குமார் அவர்களுடைய திருவுருவப் படத்தையும் ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால் இப்பொழுது திறந்து வைக்கப் போகின்றார்கள்.